Dear brothers and sisters, hope you all are blessed with the daily Bible verse presented every day. Thanks for those who already subscribe my channel, and I urge others also to subscribe and help to sow the word of God in the hearts and minds of the people. God bless you. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம். இயேசுவே கர்த்தர். இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். இயேசுவே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர். கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார். வசன பெட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் விதை விதைத்தல். மத்தேயு 13:37-38 வாசிக்கிறோம். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். 2 கொரிந்தியர் 9:10 வாசிக்கிறோம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆதியாகமம் 26:12 வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். சங்கீதம் 126:5-6 வாசிக்கிறோம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். சங்கீதம் 97:11 வாசிக்கிறோம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு 3:18 வாசிக்கிறோம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. மத்தேயு 13:8 வாசிக்கிறோம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பிரசங்கி 11:6 வாசிக்கிறோம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிட விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. 1 கொரிந்தியர் 3:6-7 வாசிக்கிறோம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். ஓசியா 10:12 வாசிக்கிறோம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. பிரசங்கி 11:4 வாசிக்கிறோம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். 2 கொரிந்தியர் 9:6-7 வாசிக்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கலாத்தியர் 6:7-8-9 வாசிக்கிறோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். யோவான் 12:24-25 வாசிக்கிறோம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். லூக்கா 6:38 வாசிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீதிமொழிகள் 22:8 வாசிக்கிறோம். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒழியும். யோபு 4:8 வாசிக்கிறோம். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். நீதிமொழிகள் 11:18 வாசிக்கிறோம். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான். ஆம், நாம் மாம்சத்திற்கென்று விதைக்காமல் ஆவிக்கென்று விதைப்போம். ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்போம், நீதியை விதைத்து மெய்பலனை பெறுவோம்.